ஓகே, மினரல் சாயங்களத்துல உதாரணம் மட்டும் பார்ப்போம். நமக்கு ஒரு மினரல் சாயங்கள தந்திருக்காங்க. ஒரு பாத்திரத்துக்குள்ள என்ன H2SO4 சராமிலேட் எடுத்திருக்காங்க. 2 மின்வாய்களை பொறுத்திருக்காங்க வந்து. அதுல ஒரு மின்வாய் வந்து என்ன இருக்குன்னு சொன்னா வந்து இரும்பு அடிக்கி, இன்னொரு மின்வாய் வந்து அலுமினியமாக இருக்கு. சரி, முதலாவது கேள்வி கேட்காங்க வந்து எது அனோட்னு சொல்லி கேட்காங்க. எப்படி கேள்வி வரும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம். சரியா கவனிச்சுக்கொள்ளும். அப்ப அனோட் பார்க்கறது என்ன கவனிச்சுக்கொள்ளுங்க. நாம தெரிவு செஞ்சு தந்த மூணு மின்வாய்களை பார்க்கணும். ஒன்று வந்து அலுமினியம், இன்னொன்று வந்து Fe. அப்ப தாக்குவியல் தொடர்ல மேல வர்றது அனோட். அப்ப தாக்குவியல் தொடர்ல மேல வர்றது யாரு? அலுமினியம். அப்ப அலுமினியம் என்ன இருக்க போகுது? அனோட்டாக இருக்க போகுது. அப்ப அடுத்த கேள்வி கேட்காங்க. இரண்டாவது கேள்வி கதோட் என்னன்னு சொல்லி கேட்காங்க. அப்ப தாக்குவியல் தொடர்ல மேல வர்றது வந்து அனோட்டாக இருந்தா கீழே வர்றது என்ன இருக்கும்? கதோட்டாக இருக்க போகுது. அப்ப கதோட் வந்து செப்பு. எப்பயும் என்ன செய்யுங்க? இதுல என்ன செய்யுங்க? நார்மலா குறிச்சு கொடுங்க. அப்ப அலுமினியம் சொல்றது என்ன? அனோட். இரும்பு சொல்றது என்ன? கதோட். அப்ப உங்களுக்கு அனோட் மின்வாய் நம்ம என்ன செய்யறோம்? மறை மின்வாய்னு குறிச்சு கொள்வோம். அது மாதிரி கதோட் மின்வாயை வந்து என்ன செய்வோம்? நேர் மின்வாயை என்ன செய்வோம்? குறிச்சு கொள்வோம். சரி, அப்ப அனோட் கதோட் தெரிஞ்சா நமக்கு முதலாவது தெரிய வேண்டியது வந்து அப்ப வெளிச்சுற்றுல இலத்திரன் வந்து இலத்திரத்தை அனோட். அப்ப இலத்திரன் ஓட்டம் எங்க இருக்கும்? அதுக்கு தான் அனோட் தேவை வந்து. அப்ப இலத்திரன் வந்து என்ன செய்யும்? அந்த வெளிச்சுற்றுல வந்து இதான் வெளிச்சுற்று. இதுக்கு வெளியாக இருக்கிறது. இப்படித்தான் போகுது இலத்திரன். இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போகுது இலத்திரன்கள் படிச்சது. அப்ப இலத்திரனை இழக்கிறது அனோட் வெளிச்சுற்றுல, இலத்திரனை ஏற்கிறது வந்து கதோட். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் சமயம் கேட்கலாம் வந்து என்ன நியம மின்னோட்ட திசை எவ்வாறு காணப்படும்? அப்ப மின்னோட்ட திசை எவ்வாறு காணப்படும்? அதாவது வெளிச்சுற்றுலையா உள்சுற்றுல இல்ல வெளிச்சுற்றுல. அப்ப நியம மின்னோட்டம் என்ன செய்யும்? இப்ப இலத்திரன்கள் பாய்ச்சலுக்கு எதிர் திசை. இலத்திரன் எப்படி பாயும்னு சொன்னா அதுக்கு எதிர் திசையில என்ன செய்யும்? மின்னோட்டம் பாயும். அப்ப என்ன செய்யும்? இரும்பு மின்வாயில் இருந்து என்ன நடக்கும் வந்து எதை நோக்கி வந்து நம்முடைய அலுமினிய மின்வாயை நோக்கி என்ன செய்யும்? வந்து நியம மின்னோட்டம் வந்து பாயும். சரி, அடுத்த கேள்வி கேட்பாங்க வந்து இந்த தாக்கத்துல வந்து அனோட் தாக்கம் என்ன? அப்ப அனோட் தாக்கம். அப்ப அனோட் தாக்கம் என்ன? அனோட் இந்த இருக்கு அலுமினியம். அப்ப நான் விளங்கப்படுத்த தெளிவாக என்ன அனோட்ல நடக்கிறது ஒட்சியேற்றல் தாக்கம். அப்ப ஒட்சியேற்றல் தாக்கம் என்ன? சும்மா இருக்கிற மூலகம். அலுமினியத்தை பாருங்க எப்படி இருக்கு? சும்மா இருந்தா இந்த இருக்கு ஏஎலாக இருக்க போறோம். ஓகே, என்ன சும்மா இருக்கிற மூலகம் நேரியேற்றத்தை கொண்டதாக மாறினா அதான் அனோட் தாக்கம். அப்ப என்ன நேரியேற்றம் வந்து நான் 5 மூலகத்துக்கு தந்திருக்கேன் வந்து என்ன இது ஒரு பிளஸ், இது ஒரு பிளஸ், இது 3 பிளஸ், இது ஒரு பிளஸ், இது ஒரு பிளஸ். மத்தெல்லாம் என்ன 2 பிளஸ் வருது படமாக்கி கொள்ளணும். அப்ப அலுமினியத்துக்கு தந்திரிகம் வந்து சும்மா இருக்கிற மூலகம் என்ன ஏற்றத்தை கொண்டதாக மாறினா அது என்ன ஏற்றத்தை கொண்டதாக மட்டும் மாறும்? 3 பிளஸ். அப்ப ஏஎல் 3 பிளஸ். சரி, அப்ப என்ன அனோட் சொன்னா வெளிச்சுற்றுல இலத்திரனை இழக்கிறது. அப்ப இலத்திரன் என்ன செய்யும்? தெளிவா விளைய கொள்ளுங்க அந்த நேரியேற்றம் இருக்கிற வரும். அப்ப இங்க 3 பிளஸ் தான். பிளஸ்னா நேரியேற்றம், மைனஸ் இலத்திரன் மறையேற்றம். அப்ப 3 பிளஸ் ஈடு செய்யக்கூடிய இலத்திரன் 3 இலத்திரன். அப்ப இதான் இங்க இருக்க போகுது அனோட் தாக்கமாக இருக்க போகுது. சரி, அடுத்தது கேட்காங்க கதோட் தாக்கம் என்ன? கதோட் தாக்கம் கேட்பான் அல்லது தாழ்த்தல் தாக்கம் கேட்பான். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கதோட்ல நடக்கிறது வந்து தாழ்த்தல் தாக்கம். அது மாதிரி அனோட்ல நடக்கிறது வந்து ஒட்சியேற்றல் தாக்கம். சரி, இப்ப கதோட் தாக்கம் எழுதுவோம். கதோட் தாக்கம் வேற ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள என்ன காணப்படுது? அமிலம். அமிலம் என்ன செய்யும்? நீர்க்கரைச நிலையில வந்து H+ அயன் வெளிவர்றார்கள் தான் அமிலம். அந்த H+ எங்க போகும்? எப்பயும் வந்து கதோட்டை நோக்கி தான் போகும். நேரத்துல என்ன இங்க அனோட் இங்க கதோட், அதாவது இப்படி போயிடுச்சு. இப்ப இங்க கதோட் இப்படி இருந்துச்சு. அதுக்குள்ள இருக்கிற H+ என்ன செய்யும்? அந்த கதோட்டை நோக்கி தான் போகும். அப்ப என்ன கதோட்னு சொன்னா தாழ்த்தல் தாக்கம். அதாவது என்ன நேரியேற்றத்தை கொண்டது என்னமா இருக்கு? சும்மா இருக்கிற மூலமா மாறுது. அப்ப H பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி காணப்படும்? இந்த H+. அப்ப சும்மா இருக்கிற நிலைன்னு சொன்னா என்ன நிலை வந்து H2. ஏன்னா விடவெளி விட்டு வந்து எப்பயுமே நேரியேற்றம் வர பக்கம் என்ன செய்யும்? இலத்திரன் வரும். அப்ப இங்க 2 ஹைட்ரஜன் வந்துருக்கு. இந்த தாக்கத்தை சமப்படுத்தணும். இங்கேயும் என்ன 2H+. அப்ப இங்க 2 பிளஸ்னா இலத்திரன் எத்தனை? 2 இலத்திரன் வந்து. இப்ப கடைசியாக கேட்பாங்க அந்த கவனிச்சு கொள்ளுங்க. அஞ்ஞாங்கலி இயல் உடனே வந்து களத்தாக்கம் கேட்பான். களத்தாக்கம் எழுதக்குள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ளுமோ தாக்கின பக்கமோ விளைவிட பக்கமோ என்ன வரப்படா? இலத்திரன்கள் வரப்படா. அவ இலத்திரங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னா இதை முதலாம் தாக்கம் எடுப்போம் வந்து இதை 2ஆம் தாக்கம் எடுப்போம். பாருங்க இங்க 3 இலத்திரன் இருக்கு, இங்க 2 இலத்திரன் இருக்கு. ரெண்டும் ஒரே பெருமானமாக இருந்தா தான் தாக்கிற பக்கமும் விளைவிட பக்கமும் ஒரே இலத்திரங்கள் இருந்தா தான் என்ன நடக்கும் வந்து அது சமப்படுத்தப்பட்டு வெட்டிப்பாடு. அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும் வந்து ஒரு பக்கம் என்ன ஒரு பக்கம் வந்து இலத்திரங்கள் வரும். அப்ப இதுக்கு நாம செய்யக்கூடிய வேலை 3-2க்கு போமசி பாருங்க. 3-2க்கு போமசி பாத்தீங்கன்னா 6. அப்ப இந்த இலத்திரனை 6ஆ மாத்திரம் என்ன செய்யணும்? இந்த முதலாம் தாக்கத்தை வந்து நம்ம
இந்த 3 இலத்திரன் 6 மாத்திரம் எத்தனை பெருக்கணும் 2 பெருக்கணும் பெருக்கினா என்ன வரப்போகுது கவனிச்சு கொள்ளுங்க அப்ப இதை பெருக்கினா அலுமினியம் 2 அலுமினியம் 2 பெருக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப இது என்ன 2 Al3 பிளஸ் 3 இலத்திரன் அப்ப இந்த தாக்கத்தை நான் 3ஆம் தாக்கம் எடுக்கிறேன் அதுமா என்ன செய்யணும் இந்த 2 இலத்திரன் 6 மாத்தணும் அப்ப இது என்ன செய்யணும் அந்த 2ஆம் தாக்கத்தை வந்து என்ன செய்யணும் நாம 6 மாத்திரம்னு சொன்னா 3 பெருக்கி கொள்ளுவோம் 3 பெருக்கினா என்ன வரப்போகுது வந்து அப்ப 6H பிளஸ் 3 6 இலத்திரன் இங்க என்ன வரப்போகுது 3 பெருக்கிறோம்னு சொன்னா 3H2S வரப்போகுது அப்ப இது என்ன செய்யுங்க 4ஆம் தாக்கம் எடுத்துக்கொள்ளுவோம் அப்ப கலத்தாக்கம் சொல்றது என்ன இப்ப 3ஆம் தாக்கத்தை 4ஆம் தாக்கத்தையும் கூட்டி விடுங்க என்ன நடக்க போகுது பாருங்க 3ஆம் தாக்கத்துல தாக்கி என்ன 2 அலுமினியம் பகுதி நிலையில போட்டுக்கொள்ளுங்க இங்க 6H பிளஸ் 6 இலத்திரன் அம்புக்குறி இங்க என்ன வருது 2 Al3 பிளஸ் 3 இலத்திரன் பிளஸ் 3H2 இப்ப கவனிச்சு கொள்ளுமா இப்ப வெட்டுவோம் வந்து சாரி இங்க 3 இலத்திரன் இல்ல இங்க 2ஆல் பெருக்கினா எத்தனை இலத்திரன் பாரு 6 இலத்திரன் பாரு அப்ப 6 இலத்திரன் அங்கே எத்தனை 6 இலத்திரன் தான் அப்ப கவனிச்சு கொள்ளும் வந்து இங்க இருக்கிற இலத்திரன் வெட்டி பட்டுரும் கடைசியாக நின்று வரப்போகுது பாருங்க 2 அலுமினியம் பிளஸ் 6H பிளஸ் இது சேர்ந்து நின்று வரப்போகுது 2 Al3 பிளஸ் 3H2 பகுதி நிலையில குறிச்சு கொள்ளும் அலுமினியம் சொல்றது சும்மா இருந்தா அது பகுதி நிலை திண்மம் உலகம் தர பகுதி நிலை திண்மம் ஏற்றங்கள் வந்து அந்த பகுதி நிலை எக்வஸ் கரைசல் சொல்றது பெரிய ஏற்றங்கள் வந்து எக்வஸ் ஐதரசன் எப்பயும் என்ன செய்யும் அந்த வாயு நிலையில என்ன செய்யும் காணப்படும் சரியா இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கான்சனா வந்து அவ அனோட் மின்வாய் என்ன நடக்கும்னு சொல்லி என்ன நடக்கும் அனோட் மின்வாய் எப்பயும் கரையும் அது மாதிரி வாயு குமிழிகள் எங்க வெளியேறும் வந்து எப்பயும் வந்து கதோட் மின்வாயில இருக்கு ஸோ இதான் கதோட் வந்து கதோட்ல இருந்து என்ன செய்யும் வாயு குமிழிகள் வெளியேறும் இங்க இருக்கிற H+ல என்ன செய்யும் வந்து H+ல மறைஞ்சு கொள்ளும் என்ன செய்யுது H2ஆக மாறுது தானே எங்க போய் மாறும் கதோட் நோக்கி தான் போய் மாறப்போகுது இதான் கதோட்ல இருக்க தாக்கம் இங்க இருந்து என்ன செய்யும் வந்து வாயு குமிழிகள் வந்து என்ன செய்யும் கதோட் மின்வாயில இருந்து மேல போகும் அதே நேரம் இவர் என்ன செய்வார் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வார் அடிப்படைவார் கரைவார் அப்ப இப்படித்தான் என்ன செய்யும் சொன்னா இந்த பாட்டுல வந்து என்ன நடக்கும் கேள்விகள் வரும் அப்ப என்ன செய்யுங்க தெளிவாக வந்து என்ன செய்யுங்க செய்து கொள்ளணும் இதை தாண்டி வேற கேள்விகள் கூடுதலாக வராது